கர்நாடகாவிலே மேகதாது அணை அங்கே கட்டக்கூடாது. இது இயற்கைக்கு எதிரானது, சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, சூழியலுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, தமிழ்நாடு விவசாயத்திற்கு எதிரானது, தமிழ்நாடு வாழ்வாதாரத்திற்கு எதிரானது. தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடியே காவிரி தான். இந்த காவிரி ஆற்றை நம்பி தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 8 கோடியில 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள், குடிநீர் மற்றும் விவசாயத்தை. இதில் கிட்டத்தட்ட 11 மாவட்டம் காவிரியை நம்பியிருக்கிறது விவசாயத்திற்கு. இப்படி திடீரென்று ஒரு மேகதாது அணையை முதல் மடை மாநிலம் கர்நாடகாவிலே நாங்கள் கட்டுவோம் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றது கர்நாடக அரசு. குறிப்பாக டி.கே. சிவகுமார் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு வேகமாக அந்த திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று அங்கே அந்த திட்டத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டம் நிறைவேறினால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம் வரும். அதாவது காவிரி பிரச்சனை என்பது ஏதோ திடீரென இந்த பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக இருக்கின்ற பிரச்சனை. அந்த காலத்தில் மெட்ராஸ் மாகாணம், அப்புறம் அது இல்லாமல் மைசூர் சமஸ்தானம், மைசூர் மகாராஜா, மைசூர் அதனாலதான் முதல் ஒப்பந்தம் 1892 மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் சமஸ்தானமும் போட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை என்று 1924 இரண்டாவது ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த இரண்டாவது ஒப்பந்தத்தின்படி மேட்டூர் அணை நாம் கட்டிக்கொள்ளலாம், கிருஷ்ணராஜசாகர் அணை கர்நாடகா கட்டிக்கொள்ளலாம், அந்த பகுதியில் கட்டிக்கொள்ளலாம் என்றுதான். அவ்வளவுதான். அதன் பிறகு அந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளாக அந்த ஒப்பந்தம் இருந்தது. 1974 அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கவில்லை. அப்பொழுது அந்த நேரத்திலே அது புதுப்பிக்குவதற்கு முன்பாக கர்நாடகா நம் அனுமதி இல்லாமல் 3 அணைகளை கட்டினார்கள். ஹேமாவதி, ஆரங்கி, கபினி, ஸ்வர்ணாவதியும் அதுக்கு முன்பு கட்டிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு பாதகமாக செயல்பட்டு இப்போ மேகதாது அணை நாங்கள் கட்டுவோம் என்று சொல்கிறார். மேகதாது அணை கட்டினால், அதாவது இப்ப நீங்க நம்ம இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி நம்ம இருக்கிறோம். இதான் பில்லிகுண்டு. இந்த பில்லிகுண்டுல காவிரி தமிழ்நாட்டுக்கு உள்ள வர இடத்துல இதான் மெஷர் பண்ணுவாங்க. இந்த பகுதியில் அங்கதான் நின்று மெஷர் பண்ணுவாங்க, அளவெடுப்பாங்க எவ்வளவு தண்ணி உள்ள வருதுன்னு. நம்ம காவிரியில படுகையில நின்றுட்டு இருக்கிறோம். ஜூலை 1ஆம் தேதி இப்போ அவ்வளவு தண்ணி, கரையில தண்ணி போயிட்டு இருக்கோம். உள்ள நம்ம நிக்க முடியாது. நம்ம காவிரி ஆத்துல நடுவுல நின்றுட்டு இருக்கோம். இப்ப வர தண்ணி எல்லாமே கர்நாடகாவில் இருக்கிற கழிவு நீர் தான் வருது. அப்போ நினைச்சு பாருங்க, இதுக்கு மேல மேகதாது அணை கட்டினாங்கன்னா இந்த கழிவு நீர் குடிக்கிறது தண்ணி கூட வராது. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை திறப்பாங்க. கடந்த 7 ஆண்டுகள்ல 6 முறை திறந்திருக்கிறாங்க. ஆனா முதல் முறையாக இப்போ திறக்க முடியல. எப்ப திறப்பாங்கன்னு தெரியல, தண்ணி இல்ல. மேட்டூர் அணையில 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையில 40 டிஎம்சி தான் இருக்கு. அந்த 40 டிஎம்சியும் குடிநீருக்கு தான் பயன்படுத்த முடியும். விவசாயத்தை திறக்க தண்ணி இல்ல, தண்ணி வரல. அப்போ மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா இந்த குடிக்கிறது தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வராது. ஒரு முறை கூட கர்நாடக அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பையோ காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பையோ நம்ம நீர் பகிர்ந்து கொள்ள அந்த ஒப்பந்தத்தையோ அது குறைச்சி 177.25 டிஎம்சியை குறைச்சிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் நமக்கு தான் பாதிப்பு, நமக்கு தான் குறைச்சிருக்கு. 425 டிஎம்சி வெள்ளக்காரங்காலத்துல, இன்னைக்கு 177.25 டிஎம்சி கர்நாடகா நமக்கு கொடுக்கணும். தமிழ்நாட்டில் வர்றது அது வேற, நொய்யல் ஆத்து மூலமாக அமராவதி பவானி ஆத்து மூலமா வர்றதுலாம் அது வேற. காவிரி நம்ம கொடுக்கணும். அதனால இந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா நமக்கு பாதிப்பு. கர்நாடக அரசு தவறான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. 2வது, இவங்க குடிநீருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாசனத்துக்கு அந்த தண்ணியை பயன்படுத்தினாங்கன்னா நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? கேட்க முடியுமா?